இன்றைக்கு 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 திங்கட்கிழமை. இந்த காணொலியில 2 விடயம் பார்க்க போறோம். ஒன்று, யூகேல ஒரு மிகப்பெரிய வங்கி தன்னுடைய மோர்கேஜ் ரேட்டை 4% கீழே குறைப்பதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. இந்த வங்கியோட சேர்த்து மிகப்பெரிய 6 வங்கிகள் தங்களுடைய மோர்கேஜ் ரேட்டை 4% கீழே குறைப்பதாக இதுவரைக்கும் அறிவித்திருக்கணும். இது என்ன விடயம் என்றதை பார்ப்போம். பொதுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் வீடு வாங்கிக்க ஒரு மோர்கேஜ் அட்வைசரை வச்சிருக்கிறதா அல்லது வங்கிக்கு போய் மோர்கேஜ் பெறதா, இதுல எது சிறந்த வழி என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் எல்லோருக்கும். இந்த மோர்கேஜ் அட்வைசரை வச்சிருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் தீன்மைகள் அல்லது வங்கிக்கு போய் மோர்கேஜ் பெறதுல இருக்கிற நன்மைகள் தீன்மைகள் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் எங்களுக்கு புரியறதில்லை. அதனாலதான் ஒரு குழப்பமே இருக்கு. இந்த காணொலியில 2வது விடயமா இந்த விடயத்தை தான் பார்க்க போறோம். ஒரு மோர்கேஜ் அட்வைசரை வச்சிருக்கிறதுல என்ன நன்மைகள் தீன்மைகள் இருக்குது, என்ன வித்தியாசம் என்பதை தான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இந்த காணொலியில 2வது விடயமா பார்க்க போறோம். இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல யாராவது லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்கோ. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள். சரி, முதலாவது விடயமா என்ன பார்ப்போம்னு சொன்னா, மோர்கேஜ் அட்வைசர்கிட்ட போய் மோர்கேஜ் எடுக்கிறதுக்கும் வங்கிக்கு நேரடியாக போய் மோர்கேஜ் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம். இப்போ நாங்கள் வங்கிக்கு ஹை ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு வங்கிக்கு போறோம்னு சொன்னா, அந்த பேங்க்ல போய் எனக்கு மோர்கேஜ் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த வங்கி என்ன செய்யும்னு சொன்னா, தன்னிட்ட இருக்கிற மோர்கேஜ் டீல், தன்னிட்ட இருக்கிற மோர்கேஜ் ப்ராடக்டை தான் எங்களுக்கு சொல்லும். 5 வருடத்துக்கு எத்தனை வீதத்துல இவ்வளவு மோர்கேஜ் இருக்குது, 2 வருடத்துக்கு எத்தனை வீதத்துல இவ்வளவு மோர்கேஜ் இருக்குது என்று சொல்லி சொல்லும். இதே நேரத்துல நாங்க ஒரு மோர்கேஜ் அட்வைசர்கிட்ட போனோம்னு சொன்னா, இந்த மோர்கேஜ் அட்வைசரை பொறுத்த வகையில வித்தியாசமான மோர்கேஜ் அட்வைசர்ஸ் இருப்பினோம். ஒன்று, பொதுவா நாங்க அதை பிரிக்கிறோம்னு சொன்னா, வகையா பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று இண்டிபெண்டன்ட் மோர்கேஜ் அட்வைசர்ஸ், மற்றது ரெஸ்ட்ரிக்டட் மோர்கேஜ் அட்வைசர் என்று சொல்லலாம். இந்த இண்டிபெண்டன்ட் மோர்கேஜ் அட்வைசர்ஸ் என்ன மாதிரி என்று சொன்னா, அவங்கள்ட்ட நாங்க இப்போ மோர்கேஜ் எனக்கு வேணும்னு சொல்லி நான் போனா, அவர்கள் எங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டறிஞ்சு எங்களுக்கு மிக பொருத்தமான எங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையான மோர்கேஜை அவர்கள் ஃபைன் பண்ணுவினோம், தேடி பிடிப்பினோம். அவர்கள் பெரும்பாலான எல்லா வங்கிகளோடையும் கனெக்ஷன்ல இருப்பினோம். வங்கிகள் மட்டுமல்ல, நிதி நிறுவனங்கள், பிரைவேட் பேங்குகள், கடனை வழங்குதோ அந்த லெண்டர்ஸோட தொடர்புல இருப்பினோம். அவர்களுக்கு ஒரு பேங்க் தான் 2 பேங்க் தான் தொடர்புல இருப்பினம் இல்லை. இண்டிபெண்டன்ட் மோர்கேஜ் அட்வைசர்ஸ், புரோக்கர்ஸ், அவங்க ஹோல் ஆஃப் மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற பெரும்பாலான 90% கூடுதலான மோர்கேஜ் டீலுகளை அவர்கள் டீல் பண்ணி கொண்டிருப்பினோம். அப்போ எங்களுக்கு பொருத்தமானதை பெற்று தருவினோம். அதே நேரத்தில் இங்கே ரெஸ்ட்ரிக்டட் மோர்கேஜ் அட்வைசர்ஸ் அவங்க என்ன மாதிரின்னு சொன்னால், அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அளவான டீல்லாம் இருக்கு. அதாவது குறிப்பிட்ட அளவான வங்கிகளோட மட்டும் தொடர்புல இருப்பினோம். ஒரு 4-5 வங்கிகளோட தொடர்புல இருப்பினும் அந்த வங்கிகள் என்ன மோர்கேஜ் கொடுக்குதோ அந்த மோர்கேஜ் தான் எங்களுக்கு ஃபைன் பண்ணி அவர்கள் தரக்கூடியதா இருக்கும். இதுதான் இண்டிபெண்டன்ட் மோர்கேஜ் அட்வைசருக்கும் ரெஸ்ட்ரிக்டட் மோர்கேஜ் அட்வைசருக்கும் வித்தியாசம். சில மோர்கேஜ் அட்வைசர் தனியொரு பேங்கோட மட்டும் தொடர்புல இருப்பினோம், அந்த பேங்க் என்ன வழங்குதோ அதை மட்டும் பெற்று திருப்பினோம். அப்ப வங்கிக்கு நாங்க நேரடியா போனோம்னு சொன்னா, வங்கிட்ட இருக்கிற அதே மோர்கேஜ் ரேட்ல அந்த அவங்களுடைய மோர்கேஜ் தான் எங்களுக்கு பெறக்கூடியதா இருக்கும். ஆனா மோர்கேஜ் அட்வைசர்கிட்ட போனா எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான பெஸ்டான மோர்கேஜ் டீல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதனால மோர்கேஜ் அட்வைசர்கிட்ட போறதுல என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சீப்பான பெஸ்டான ரேட் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். சார்ஜஸ், அதாவது கட்டணங்கள் குறைவா இருக்கும். மற்றது இன்சென்டிவ்ஸ், வேற ஒஃபர்கள் ஏதாவது கொடுப்பினோம், அதாவது கேஷ்பேக், மோர்கேஜ் எடுத்தா உங்களுக்கு இவ்வளவு காசு நாங்க திருப்பி பே பண்ணுவோம், கேஷ்பேக் டீல், அந்த மாதிரி சில மோர்கேஜ் டீல்களை பெறக்கூடியதா இருக்கும். மற்றது சில மோர்கேஜ் அட்வைசர்ஸ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் செய்து கொடுப்பினோம். ஸோ அப்படியான டீலுகளை இந்த மோர்கேஜ் அட்வைசர்ஸ் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். மற்றது மோர்கேஜ் அட்வைசரை நாங்க பிடிக்கும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவர்கள் டைரக்ட்லி ரெகுலேட்டட் அண்ட் ஆத்தரைஸ்ட் பை FCA,
ஃபைனான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டியால அவர்கள் வந்து ரெகுலேட்டட் பண்ணப்பட்டு ஆதரைஸ் பண்ணப்பட்டவர்களா என்றதை பார்த்து கொள்ள வேணும். வங்கிகளுக்கு நாங்க மோர்கேஜை பெற போனாலும் அவர்களும் மோர்கேஜ் அட்வைஸ் எங்களுக்கு வழங்குவினம். ஆனால் அவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற மோர்கேஜ் டீல்களை தான் அவர்களால எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த மோர்கேஜ் அட்வைசர்ஸ், இண்டிபெண்டன்ட் மோர்கேஜ் அட்வைசர்கிட்ட நாங்க போனோம்னு சொன்னா அவர்களும் எங்களுக்கு ஏற்ற மிக பொருத்தமான அட்வைஸை வழங்குவினோம். ஆனா அவர்களால மார்க்கெட்ல இருக்கிற பெரும்பாலான மோர்கேஜ் டீல்களை டீல் பண்ணக்கூடிய அக்சஸ் பண்ணி எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். மற்றபடியும் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை HSBC தன்னுடைய மோர்கேஜ் ரேட்டை 4% குறைவா அறிவித்திருக்கு. இது வந்து 40% டிபாசிட் போடுறதுலேருந்து தொடங்குது. 40% டிபாசிட் போட்டால் 3.93 வீதத்துல மோர்கேஜை பெறக்கூடியதா இருக்கும். இதுதான் மார்க்கெட்டில் இப்ப சீப்பான ரேட் என்று சொல்லப்படுது. அதே நேரத்துல HSBC கஸ்டமரா இருந்தா இன்னும் குறைய எடுக்கலாம். 3.88 வீதத்துல மோர்கேஜ் ரேட்டை எடுக்கக்கூடிய இருக்கும். இது 40% டிபாசிட்டுக்கு. டிபாசிட் குறைய குறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்ப அறிவிச்சிருக்கணும். ப்ரீ மோர்கேஜ் ரேட்டுமே 3.99 வீதத்திலையும் மற்றது 4.07 வீதத்திலையும் 5 வருடத்துக்கும் 2 வருடத்துக்கும் என அறிவிச்சிருக்கணும். நாளைக்கு TSBயும் தன்னுடைய மோர்கேஜ் ரேட்டை அறிவிக்கிறதா சொல்லி இருக்குது. இதுவுமே 4% கீழே அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த HSBCயோட சேர்த்து இப்ப 6 மிகப்பெரிய வங்கிகள் 4% கீழே மோர்கேஜை அறிவிச்சிருக்கணும். அதுல லாய்ட்ஸ் குரூப், நெட்வெஸ்ட் குரூப், மற்றது நேஷன் வைட் பில்டிங் சொசைட்டி, பார்க்லேஸ் பேங்க், மற்றது சாண்டண்டர் பேங்க், மற்றது இப்ப HSBC, இந்த 6 வங்கிகளும் அறிவிச்சிருக்கணும். கடந்த வீடியோக்குள்ளே நான் சொன்னான், வருகின்ற வாரங்கள்ல இந்த மோர்கேஜுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆலையால முந்தி கொண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பினம் என்று என்னோட சொன்னா எக்கனமி கீழே போகுதுன்னு எதிர்கூறப்பட்டிருக்குது டொனால்ட் ட்ரம்பினுடைய டெரிஃப் வந்ததால. அப்ப எக்கனமியை காப்பாற்றணும்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி ஆகணும்ன்ற சூழ்நிலை இருக்குது. பொதுவாகவே எல்லா அரசாங்கங்களும் பல பண்றது. இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அதிகரித்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டாமல் குறைந்த லெவல்லே வச்சிருப்பினோம். ஏன்னு சொன்னா பணவீக்கம் அதிகரிக்கின்ற தாக்கத்தை விட இப்ப டொனால்ட் ட்ரம்பினுடைய டெரிஃப் வந்ததால எக்கனமியில பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது. அதை நிலைநிறுத்தி காப்பாற்றுறதுக்காக வட்டி வீதத்தை மேலும் மேலும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருடத்திலேயே இன்னும் ஒரு 2-3 தரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. வருகின்ற அடுத்த மாசம் மே மாதம் 8ஆம் தேதி தான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய அடுத்த மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்ல பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பிடும் என எதிர்பார்க்கப்படுது. இப்ப இருக்கிறது 4.5 வீதம் பேஸ் ரேட். ஆனா இப்ப மோர்கேஜ் ரேட்டை வந்து 4% கீழே குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த 8ஆம் தேதி மேலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 விடயம் தான் இந்த காணொலியில சொல்ல வந்தேன். நான் யூகேல CMAP குவாலிஃபைட். யூகேல இருக்கிற இண்டிபெண்டன்ட் மோர்கேஜ் அட்வைசர்ஸோட டைஅப்ல இருக்கிறேன். அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு மோர்கேஜ் செய்யணும், ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருக்கிறீங்கன்னு சொன்னா மோர்கேஜ் எடுக்கணும், அல்லது உங்களுக்கு ரீமோர்கேஜ் பண்ணணும், அல்லது உங்களுக்கு ரேட் ஸ்விட்ச் பண்ணணும், அல்லது உங்களுடைய கவுன்சில் ஹவுஸுக்கான மோர்கேஜ் எடுக்கணும்னு சொன்னா இங்க இருக்கிற இமெயில் அட்ரஸுக்கு கண்டெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான மோர்கேஜ் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒழுங்குகளை என்னால் செய்து தர முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால், பிரியோசனமாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.